கிளம்பு. எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னும் 2-3 நாள் அங்கேயே தங்குற மாதிரி நான் டாக்டர் கிட்ட பேசி பார்க்கறேன். நான் வரல மாலதி, என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடு. இத பாரு, நீ என்னை காப்பாத்தணும்னு நினைக்காத. நீயும் உன் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். இந்த பாவி உங்களோட சேர்ந்து இருந்தா அந்த பாவம் உங்களையும் சும்மா விடாது. எனக்கு பிச்சை கூட கிடைக்காம அழுகி புழு வச்சு அனாதையா சாக வேண்டியவன். அந்த கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டான். இனிமேல் என்னால உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்கு நீயும் எவ்வளவோ போராடுற. ஆனா அந்த கடவுள் எனக்காக இல்லைன்னாலும் உனக்காகவும் இரக்கம் காட்ட மாட்டேங்கிறானே. ஏன்னா நான் பண்ண பாவம் அப்படி. நீ போயிடு மாலதி. இப்ப எதுக்கு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எங்க? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு சொன்னேன்ல. வேண்டாம் மாலதி, நான் செத்த பொண்ண மாதிரி என்னை சுடுகாட்டுக்கு தான் தூக்கிட்டு போகணும். ஆனா அங்கேயும் எனக்கு இடம் கிடைக்காது. அதான் என்னை எங்க சேர்க்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிக்கிட்டேன்னு நான் இங்க வந்து உக்காந்துட்டேன். வாழும்போது உன்னை கஷ்டப்படுத்தினேன், சாகும்போதாவது அதுக்கான தண்டனையை முழுசா அனுபவிச்சிடணும். அப்பதான் கடவுள் என் தண்டனையை உங்களுக்கு பங்கு போடாம இருப்பான். அதனாலதான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடவுள் கடைசி இங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டான். நான் இங்கேயே இருக்கேன், நீ போ. என்ன மறுபடியும் நீ பார்க்கலன்னு நினைச்சுக்க. சந்தோஷமா இல்லைன்னாலும் கொஞ்சம் நிம்மதியா வாழு. வள்ளி, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. யார் மேலேயோ உள்ள கோபத்தை நான் எதுக்கு என் பெத்த பொண்ணு மேல காட்டணும்? கோபத்துல என்ன பேசுறானே தெரியாம பெத்த பொண்ணுக்கு சோறு போடுறத கூட சொல்லி காட்டிட்டேனே. அத நினைச்சு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அப்படின்னா நம்ம அப்பா இத்தனை நாளா நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தத இவ்வளவு நாளா கணக்கு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாருன்னு அவ என்ன கேவலமா நினைச்சிருக்க மாட்டா. நான் ஏன்பா உங்களை தப்பா நினைக்க போறேன்? நீங்க அந்த வார்த்தைய மனசரவா சொன்னீங்க. ஏதோ கோபத்துல தானப்பா அப்படி சொன்னீங்க. அப்படியே சொல்லி இருந்தாலும் நான் தப்பாவே எடுத்திருக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா நீங்க என் அப்பா. அப்பா, தயவு செஞ்சு சாப்பிடுவாங்கப்பா. நீ 1000 தான் சொன்னாலும் நான் அப்படி ஒரு வார்த்தையை உன்னை பார்த்து சொல்லிருக்க கூடாதுமா. அதுக்காக என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? ஒரு அப்பா பொண்ணுகிட்ட கோவத்தை காட்டுறதுக்கும் வெறுப்பை காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. நான் பிறந்ததுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீங்க எதிரிய கூட குத்தி காட்டினது கிடையாது. பெத்த பொண்ணு என்ன போய் நீங்க குத்தி காட்ட போறீங்க? இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன்பா, என் பொண்ணு பச்சை குழந்தைதான். அவ ஏதோ தெரியாம ஒரு பொருளை தட்டி விட்டா கூட அந்த நேரம் வர கோவத்துல அவளை கொஞ்சம் அதிகமா கூட திட்டி இருக்கலாம். ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்க. அதுக்காக நான் என் மனசுல இருந்து அவளை திட்டினேன்னு அர்த்தமாயிடுமா? அந்த மாதிரி தான்ப்பா இதுவும். இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்கப்பா. வாங்கப்பா, சாப்பிடலாம் வாங்கப்பா. சாப்பாடா? இனிமே எனக்கு எதுக்குமா சாப்பாடு? நீ இப்ப சொல்ல வார்த்தைகளே எனக்கு வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுடா. சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, என் வயிறு இப்ப நல்லா நிறைஞ்சு போயிருக்கு. ஹலோ, வணக்கம்மா. நாங்க ஸ்ரீ சரஸ்வதி அகாடமில இருந்து பேசுறோம். சொல்லுங்க.
மிஸ்டர் விஸ்வாஸ் சார் இருக்காரா? அவர் மேல குளிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்களா? நீங்க யாரு? நான் ஒரு வைஃப் பேசுறேன். வணக்கம் மேடம். நாங்க எங்க அகாடமி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அன்னைக்கு சாரை பார்த்து இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தப்போ நீங்க கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னார். எனக்கு புரியல, நீங்க எதுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? போன வருஷம் எங்க அகாடமி சார்பா சிறந்த தம்பதிகள் போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்க இல்லையா? சொல்லுங்க. அந்த போட்டியில நீங்க தான் முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. அந்த பரிசு வழங்கும் விழா இன்னைக்கு எங்க அகாடமியில ஈவினிங் 6:30க்கு நடக்குது. அதுல நீங்களும் சாரும் கலந்துக்கணும் சொல்லி இன்விடேஷன் கொடுத்திருக்கோம். சார் உங்களுக்கு சொல்லலையா? ஒருவேளை சார் ஈவினிங் சர்ப்ரைஸா உங்களுக்கு சொல்லலாம்னு இருந்திருக்காரு போல இருக்கு. இது தெரியாம நான் உங்களுக்கு ரிமைண்ட் கால் கொடுத்து உங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்திட்டேன். சாரி மேடம். எனிவே நீங்க இன்னைக்கு பரிசு வாங்குறதுனால நீங்களும் சாரும் இன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு கண்டிப்பா எங்க அகாடமிக்கு வந்துடணும். சரிங்க மேடம், மத்தெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நான் போனை வச்சிடறேன்மா. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, முக்கியமான ஃபங்க்ஷன். கண்டிப்பா போய் தான் ஆகணும். பில்டர்ஸ் அசோசியேஷன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ நாங்க போயிட்டு டின்னரையும் முடிச்சுட்டு தான் வருவேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு படுத்துரு. ராசாத்தி, ராசாத்தி, சௌக்கியமா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஆளு என்னம்மா மாறிட்டு, அடையாளமே தெரியல. பார்க்கறதுக்கு அப்படியே அசல் பணக்கார மாதிரியே இருக்க. ஆனா நான் இன்னும் பழைய மாதிரியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அதான் நீ இருக்கிறத கேள்விப்பட்டு ஏதாவது உதவி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ரசதி, யார் பிள்ளைங்க? ஐயா பசங்களா?
யாரா நீ கேக்குறல யாரு நீ யாரு உள்ள விட்டது டேய் யாரு நீ கேட்டுட்டு யாரு உள்ள விட்டது ராசாத்தி யாரு நீ தெரியல உண்மையிலேயே என்ன யாருன்னு தெரியல. ராசாத்தி நீ இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன். என்ன போய் யாருன்னு கேக்குற? இத கேக்குறதுக்கு எப்படி ராசாத்தி உனக்கு மனசு வந்தது? விடு தம்பி. என்ன ராசாத்தி என்ன இதெல்லாம்? டேய் பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கே சுட்டு கொன்றுவேன். உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு இத பண்ண அது பண்ணன்னு சொல்லிட்டு ராசாத்தி. இருக்க. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ராசாத்தி என்னையா யாருன்னு தெரியல. பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கல. ராசாத்தி ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அடிச்சு தரதுறேன். பயன் சொல்றேன். சொன்னா கேளுங்க. விடு தம்பி. விடுங்க. ராசாத்தி கட்டின புருஷ மேலேயே பொய்யான பழிய போட்டு உள்ள தள்ள நீ என்னது? என்ன புத்தி கெட்டு போனவன்னு சொல்றதுல ஆச்சரியம் இல்லதான். நீ ஊர்ல இருக்கிறவங்கள ஏமாத்தலாம், ஆனா கூட இருந்தவனை ஏமாத்த முடியாது. 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு கோடீஸ்வரி ஆயிட்ட திமிர்ல ஏன் சட்டையை பிடிச்ச வெளி தள்ளியா நீ? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? எங்க அக்கா கட்ட முடிச்சு உள்ள வச்சாங்களா? ஆமா தம்பி, நான் சொல்றது உண்மை. டேய் இந்த ஆள் நிஜமா லூசுடா. வெளிய தூக்கி போடுறா. வேணாம் ராசாத்தி, வேணாம். இதுக்காக நீ அனுபவிப்ப. சொன்னா கேளு ராசாத்தி, விட சொல்லு. தம்பி வேணாம் தம்பி, தம்பி விட்டு தம்பி, தம்பி சொன்னா கேளு தம்பி, தம்பி வேண்டாம். இன்னொரு தடவை ராசாதிக்கு சாத்தி இந்த வீட்டு பக்கம் வந்தா கைய கால வெட்டிடுவேன். போயா கேட்ட சாத்துறா. பாக்கறேன்டி, உன்ன ஒரு கை பாக்கறேன். சீக்கிரம் முதல்ல அந்த ரப்பேஷ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. அந்த ரூம்ல முதல்ல பூச்சை வேலையை ஆரம்பிங்க. எவ்வளவு நாள் ஆகுது? என்ன பண்றீங்கன்னே தெரியல. சாயங்காலம் வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கணும் சொல்லிட்டேன். அடடே வாங்க மாலதி. முரளி, விஸ்வா இருக்காரா? அவன் ஒரு மீட்டிங் விஷயமா ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கான். சாயங்காலம் தான் வருவான். அப்படியா? நான் விஸ்வா இருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன். சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஏதாவது முக்கியமான விஷயமா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் விஸ்வா கிட்டே போன்ல பேசிக்கிறேன். இத பாருங்க, இப்ப அவன் மீட்டிங்ல இருப்பான். நீங்க போன் பண்ணாலும் அவன் போன் எடுக்க மாட்டான். இவ்வளவு தூரம் நீங்க அவனை தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரி, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல முரளி. நீங்களும் என் கூட பிறக்காத சகோதர மாதிரி தான். எங்க குடும்பத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அப்போ சொல்லுங்க. ஒன்னும் இல்ல முரளி, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாத போது நான் பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஆனா எனக்கு அவ்வளவு பணம் கிடைக்கல. ஆனா அந்த நேரத்துல கூட எனக்கு விஸ்வாதான் ஹெல்ப் பண்ணாரு. அதான் அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன். விஸ்வா கூட உங்களை பத்தி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசினா. சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? சொல்லுங்க மாலதி, டாக்டர் என்ன சொன்னாரு? மாலதி, நீங்க நிஜமாவே விஸ்வாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தீங்களா, இல்ல உங்க ஹஸ்பண்ட் விஷயமா வேற ஏதாவது ஹெல்ப்?
ஆமா முரளி, விஸ்வா நல்ல மனசோட என் புருஷனை காப்பாத்துறதுக்காக பண உதவி பண்ணாரு. ஆனா அந்த உதவி பாதியில வீணா போயிடும் போல இருக்கு. என்ன மாலதி சொல்றீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் ஏதாவது பணம் தேவைப்படுதா? நான் வேணா அவங்க கிட்ட சொல்லி. இல்ல முரளி, போதும். இனிமேலும் நான் அவர்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவருக்கு கொடுக்கிற மனசு இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட உதவி கேட்கிற உறவுல நான் இல்ல. ஆனா விதி, நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப உதவி கேட்டு தொந்தரவு பண்ணதான் வைக்குது. ஐயோ மாலதி, அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. என் புருஷனுக்கு அடுத்தடுத்து டயாலிசிஸ் பண்ணாதான் காப்பாத்த முடியும்னு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, ஆனா அவரை ஏன் வீட்லயும் தங்க வைக்க முடியாது, அவர் அம்மா வீட்டுல தங்க வைக்க முடியல. அதான் அவரை தங்க வைக்கிறதுக்காக ஒரு குறைஞ்ச வாடகையில ஒரு சின்னதா வீடும், அவர் வைத்திய செலவுக்காக எனக்கு ஒரு வேலையும் வேணும். அதான் விஸ்வாவை பார்த்து ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். என்னங்க நீங்க இது கேட்கவா இவ்வளவு தயங்குனீங்க? நீங்க வேற. நான் இது விஷயமா இம்மீடியட்டா விஸ்வா கிட்ட பேசி நீங்க கேட்ட 2 விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். போதுமா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா வீட்டுக்கு போங்க. சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முரளி. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். உதவி கேட்டு வந்தல்ல, உதவி பண்றதையும் உயிர் எடுக்கிறதையும் நான் யாருக்குமே தெரியாம தான் செய்வேன். அதான் வீட்டுக்கு வந்த உன்னை துரத்தி விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஏன் இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ராசாத்தி, என்ன எதுக்கு ராசாத்தி தூக்கிட்டு வந்த? நான் உன்கிட்ட பணம் மட்டும் தான் எதிர்பார்த்தேன். நீ தூக்கிட்டு வந்து நெத்தியில துப்பாக்கிய வச்சா என்ன அர்த்தம் ராசாத்தி? உனக்கு கடைசி ஆசைன்னு ஏதாவது இருக்கா? ஐயோ ராசாத்தி, நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல ராசாத்தி. ஏதோ தூக்கு மேடையில நிக்க வச்சு கடைசி ஆசை என்னன்னு கேக்குற மாதிரி இருக்கு ராசாத்தி. அதேதான், சாகறதுக்கு முன்னாடி உன் ஆசை என்னன்னு சொல்லிடு. முடிஞ்சா நீ செத்ததுக்கு அப்புறம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ராசாத்தி, நீ பேசுற முறையே சரியில்லை. என்னடா சரியில்லை? 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பாவொன்னு உயிரோட விட்டதுக்கு நீ யாரோ மாதிரி போன் பண்ணி என்னையே மிரட்டி பணம் பறிக்க பாக்குறியா? நீ என்ன சொல்ற ராசாத்தி? நான் உன்னை போன்ல மிரட்டனா? நடிக்காதடா. என்ன இத்தனை நாளா எப்படி எல்லாமோ மிரட்டி தூக்கம் இல்லாம பண்ணிட்டியடா. ஒன்ன தாண்டா இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்தேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடா. ராசாத்தி, ஐயோ இப்படி அவசரப்பட்டு சுற்றாத ராசாத்தி. ராசாத்தி, நீ என்ன சொல்றன்னு சத்தியமா எனக்கு புரியல ராசாத்தி. நான் எப்படி ராசாத்தி உன்னை போன்ல மிரட்டி பணம் பறிப்பேன்? அந்த அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியாது ராசாத்தி. அப்படி சரிவனா இருந்தா நானே எதுக்கு உன்னை தேடி வந்து சந்திக்க போறேன்? தயவு செஞ்சு இதை ஒண்ணு பண்ணது ராசாத்தி. எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல ராசாத்தி. வேண்டாம் ராசாத்தி, என்ன நம்பு ராசாத்தி. என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது உண்மை ராசாத்தி. ஊர்ல எனக்கு எந்த வேலையும் இல்லாம என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதனால வேலை தேடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்கேயும் எனக்கு சரியான வருமானம் கிடைக்கல. நேற்று ராத்திரி நான் தெருவில் நடந்து போனப்ப நீ கார்ல போனத பார்த்தேன். உடனே உன் பேர் சொல்லி கூப்பிட்டு உன் கார் பின்னாடியே வந்த. ஆனா நீ என்னை கண்டுக்காமலேயே வீட்டுக்குள்ள போயிட்ட.
அந்த நேரத்துல உன்னை பார்க்க வந்தா நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் காலையில உன்னை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ என்ன இப்படி அநியாயமா கொல்ல பாக்குறிய ராசாத்தி. நம்புறேன். இனிமே நீ என்ன சந்திக்க நினைக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, என் பேர் ராசாத்திங்கிறதையும் என்ன பத்தின பழைய விஷயங்களையும் நீ யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது. இதுக்கு மேலயும் என் முன்னாடி வந்து நின்ன, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொள்வேன். போதும் தாயி, போதும். நான் உன்னை பழைய ராசாத்தின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. இனிமே உன் நிழல கூட சந்தேகம் நினைக்க மாட்டேன். தொட விட்டுருமா? இத பாரு, உனக்கு தேவை பணம் தானே? அத நான் இப்ப தரேன். அத வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. புரியுதா? சரி. ஓ சரி ராசாத்தி. ஏய், என் பேரு ராசாத்தி இல்ல, ரதி தேவி. புரியுதா? சரிங்க ரதி தேவி. சரி சரிங்க. ஆ